இருக்கின்ற இந்த மொழியை பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்குர்ஆனை எந்த மொழியை பார்க்க வேண்டும்? விரலுடைய அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். இன்டர்நெட்ல உட்கார்கிறோம், என்ன கதவை அடைத்து விட்டால் என்னை பார்க்க யார் இருக்கிறார்? அல்லாஹ்வை அறிந்து கொண்ட விதம், இஸ்லாத்தை புரிந்து கொண்ட விதம், வேண்டிய காட்சியை நான் பார்ப்பேன், என்னை கேள்வி கேட்க யார் இருக்கிறார்? இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் எந்த பட்டனை அமர்த்தி எந்த பட்டனை தட்டி விபச்சார காட்சிகளையும் இஸ்லாத்தை அடித்தொழிக்கின்ற ஒடுக்க விழுமியங்களை இல்லாமலாக்கின்ற காட்சிகளை பார்க்கிறீர்களோ, அந்த பட்டனிலே அந்த விரலுடைய இஸ்லாத்தை வைத்திருக்கிறான். கொஞ்சம் பிரட்டிப்பார்கள் சகோதரர்களை, இஸ்லாத்தை கொஞ்சம் பிரட்டிப்பார்கள். அல்லாஹ் இழக்கப்பட்டு தந்திருக்கிறான். இந்த போன் இருக்கிறது சகோதரர்களே, எல்லோருக்கும் என்ன ஆசை? இதற்கு விலையில் இருந்து ஒரு போன் இருக்க வேண்டும். எதற்காக? விபச்சார காட்சிகளை போட்டு வைப்பதற்காகவா? மோசமான ஆபாசமான போட்டோக்களை ஏற்றி வைப்பதற்காகவா? வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். அல்குர்ஆன் சொற்பியார் வந்திருக்கிறது, நபிமொழி சொற்பியார் வந்திருக்கிறது, நபிகளாருடைய வாழ்க்கைகளுடைய தொகுப்பு வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நியமத்தை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருட்கள். இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கான வழியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். பயன்படுத்துங்கள் சகோதரர்களே. படைத்தவன் ரஹ்மானி அருளை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. கடைசியாக நான் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? எங்களை எல்லாம் பிறப்பின் அடிப்படையில் முஸ்லீமாக பிறக்க வைத்து, எந்த கஷ்டமும் இல்லாமல் முஸ்லீமாக வாழச் செய்து, எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இஸ்லாத்தை படிக்கின்ற பாக்கியத்தையும் தந்து, எங்களுடைய குரலுடைய இஸ்லாத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த ரஹ்மானை புரிந்து கொள்வோம், அந்த அவளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் என்னை உங்களை பார்த்து ஒரு செய்தி சொல்கிறான் சகோதரர்களே. என்ன செய்தி தெரியுமா? அழகான ஒரு செய்தியை சொல்கிறான் பாருங்கள். வல்ஆதியாதி தபஹா ஃபல்மூரியாதி கதஹா ஃபல்முஹீராதி சுபஹா. ஒட்டகம் யுத்த களத்தில் ஒரு ஒட்டகம் எப்படி இருக்குமோ அதன் ஒவ்வொரு கட்டத்தையும் பயன்படுத்தி அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னல் ஈசான ரப்பிஹி லகனூன். மனிதன் இருக்கிறான் அல்லவா, படைத்தவன் ரஹ்மானுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். படைத்தவன் ரஹ்மானுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நன்றி கெட்டவனாக இருந்தால் போதாது சகோதரர்களே, வைன்னஹு அலா தாலிக லஷஹீத். அதற்கு அவனே சாட்சியாளராகவும் இருக்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை மறுமையில் நரகத்துக்கு போய்வதற்கு நாங்களே சாட்சியாளர்களாக இருந்துவிடக் கூடாது. எங்களுடைய நாவுகளுக்கெல்லாம் அல்லாஹ் புட்டு போட்டு விடுவான். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. அன்றைய நாளில் நாங்கள் நாவுகளுக்கெல்லாம் புட்டு போட்டு விடுவோம், சீல் பண்ணி விடுவோம். கைகள் அவன் செய்ததை பேசும், கால்கள் பேசும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களையே நாங்கள் காட்டிக் கொடுக்க போகிறோமா? படைத்தவன் ரஹ்மானுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தவர்கள் என்று வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். அல்லாஹ் செய்த நியமத்தை புரிந்து கொள்வோம். கடைசியாக ஒரு அல்குர்ஆன் வசனம், வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்சி. மனிதர்களையும் ஜின்களையும் அதிகமானவர்களை நரகத்துக்கு என்று படைத்து வைத்திருக்கிறோம். ஈமானிய சகோதரர்களே, இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் நரகத்துக்குரியவர்களா சுவனத்துக்குரியவர்களா முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும் அதிகமானவர்களை நரகத்துக்கு படைத்து வைத்திருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிந்திப்பார்களாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மாத்திரம் சிந்திக்க மாட்டார்களாம். குர்ஆன் ஹதீஸை மாத்திரம் சிந்திக்க மாட்டார்களாம். வலஹும் அய்யுல்லா யுஸிரூன பிஹா. அவர்களுக்கு முத்து போன்ற கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் பார்ப்பார்கள். உலகத்தில் இருக்கின்ற எல்லா இன்பங்களையும் பார்ப்பார்கள். எதை பார்க்க மாட்டார்களாம்? எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதம், நபிகளாருடைய போதனைகள், இஸ்லாத்தை பார்க்க மாட்டார்களாம். வலவுமாலானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு செவிப்புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எதையெல்லாம் கேட்டு ரசிக்க வேண்டுமோ அதையெல்லாம் கேட்டு ரசிப்பார்கள். இஸ்லாத்தை பேசாதீர்கள் அப்பா, அது எனக்கு பிடிக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இஸ்லாத்தை பேசுகின்ற போது கேட்கின்ற போது வெறுப்புணர்வு வருகிறது. உலாயிக கல்லன்னாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை போன்றவர்கள் இல்லை, இல்லை, அதற்கும் தகுதி இல்லையப்பா. அதல் அவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை கேடு கெட்டவர்கள். அப்படி என்றால் யார்? நாயையும் கழுதையையும் போன்றவர்கள். மகனுள்ளதீன ஹும்மின தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா கமதலி ஹிமாரி யஹ்மிலு அஸ்பாரா. தௌராத் வேதம் கொடுக்கப்படுகிறது, அதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் வாழ்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு உதாரணம் கழுதை என்று அல்லாஹ் சொல்கிறான்.
எல்லா சகோதரர்களே, என்னை உங்களை பார்த்து ஒரு கவிதை என்று பேசினால் பொறுப்போமா? சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கிறது, பார்க்கின்ற பார்வை இருக்கிறது, கேட்கின்ற அருளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதுவெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு செய்த நியமத்துக்கள். எதற்காக பயன்படுத்த வேண்டும் சகோதரர்களே? அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய நியமத்தை புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தினால் மறுமையை சுகமடைய முடியும். இல்லாவிட்டால் நரகத்தின் விரகாக மாற வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல், எந்த தியாகமும் செய்யாமல், உள்ளத்தினால் விரும்பியும் பார்க்காமல் அல்லாஹ்வாக இழக்கப்பட்டு தந்த இந்த நியமத்து இஸ்லாம் என்பதை புரிந்து கொண்டு அந்த இஸ்லாமிய முறைப்படி வாழும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் கடமைகளையும் நபிகளாருடைய போதனைகளையும் வாழ்க்கை வழிமுறைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்காட்டி உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க முயற்சி செய்வோம். அதனூடாக படைத்தவரின் ரஹ்மானின் நியமத்தை புரிந்து கொண்டு நன்றி செலுத்துகின்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் நானும் நீங்களும் எல்லா ஈமானின் உறவுகளும் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளை அல்-குர்ஆனும் நபிகளாருடைய போதனை சுன்னாவும் எங்களுடைய அடிப்படை என்பதை உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து வாழ்க்கையை அமல்படுத்துகின்ற உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற போது அதே இஸ்லாத்தில் மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானின் உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். உலகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் முஸ்லிம்களுடைய ஈமானிய சிந்தனையை பாதிக்கக்கூடிய அமைப்பில் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் இந்த இடத்தில் நாம் உங்களிடம் பணிவாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், வரலாற்றில் ஷியாக்கள் என்று ஒரு பிரிவினர் தோன்றி இஸ்லாமிய சமூகத்தில் மாபெரும் விளைவுகளை அவர்கள் உருவாக்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஈமானிய நம்பிக்கையையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு மிக பெரும் தாக்கம் அவர்களால் ஏற்பட்டது. சஹாபாக்களுடைய காலத்திலேயே இவர்கள் தோன்றிவிட்டார்கள். இவர்களுக்கு எதிரடி சஹாபாக்களாலே வழங்கப்பட்டது. இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹு தஆலா இன்று வரைக்கும் உலகத்தில் அந்த சிந்தனையில் உள்ளவர்களை வாழ வைத்திருக்கிறார். எனவே சகோதரர்களே, இந்த சொற்பநேர இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் எதிர்பார்க்கக்கூடியது என்ன? இப்படி ஒரு பிரிவினர்கள் எம் சமூகத்தில் தோன்றி இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் யார், இவர்களுடைய கொள்கைகள் என்ன, இவர்கள் இந்த உலகத்தில் எப்பிரதேசங்களில் வாழ்கிறார்கள் என்ற இந்த தகவல்களை எல்லாம் கொண்ட, இந்த தகவல்களை எல்லாம் பெற்ற முஸ்லிம்களாக அது பற்றிய ஒரு தெளிவோடு நாம் வாழ வேண்டிய கட்டாயமான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் பல புத்தகங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் மூலமாக இந்த ஷியாக்களுடைய கொள்கைகளை மிக தெளிவாக, இவர்கள் யார், இவர்களுடைய தாக்கம் என்ன என்ற முழு விளக்கமும் எங்களுக்கு எழுதி வழங்கப்பட்டிருக்கிறது. புத்தக வடிவத்தில் அவைகள் இருக்கிறது. மொழிநாடாக்களாக, பேச்சுக்களாக, இப்படி பல்வேறு அமைப்புகளில் அது காணப்படுகின்றது. அதனால அவைகளை நீங்க படித்து தெளிவு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் சகோதரர்களே, இன்னைக்கு வெப்சைட்ல கூட அதுல இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய சகோதரர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், இஸ்லாம் என்ற பெயரிலேயே யூதர்கள் வெப்சைட் வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்ற பெயரில் இந்த ஷியாக்கள் வெப்சைட் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இஸ்லாம் என்ற கேள்விகள் கேட்டு அடிக்கும் போது சமயத்தில் அதில் வரக்கூடிய பதில்கள் ஷியாக்களுடைய வெப்தளங்களாக இருக்கலாம், சமயத்தில் யூதர்களுடைய வெப்தளங்களாக கூட இருக்கலாம். அவைகள் கண்டறியப்பட்டால் அரசாங்கத்தினால், இஸ்லாமிய அரசாங்கம் என்று வருகின்ற போது அதை தடை செய்கிறார்கள். எங்களுடைய நாடுகளுக்கு போய் நாம் பார்த்தால் அப்படியான தடைகள் எல்லாம் அங்கு இருக்காது. எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், வரலாற்றை நாம் படித்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே வாழ்ந்த அப்துல்லா இப்னு சபா என்ற ஒரு யூதரின் மூலமாகத்தான் இந்த சித்தாந்தம் உலகத்தில் ஆரம்பமாக அறிமுகம் செய்யப்படுகின்றது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஒரு எல்லையை கடந்த, இஸ்லாம் அனுமதித்த அந்த எல்லையை தாண்டிய ஒரு மோகத்தை இந்த அப்துல்லா இப்னு சபா என்பவன் அன்று வாழ்ந்த மக்களுக்குள் என்ன செய்கின்றான், அவன் விதைத்து விடுகின்றான். இதன் காரணமாக என்ன விளைவு ஏற்பட்டது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வினுடைய இந்த நபுவத்தினுடைய அந்த இதை சுமந்து உலகத்தில் இந்த இஸ்லாமிய ஆட்சியை மிளிரச் செய்வதற்கு தகுதியானவர் அலிதான். எனவே அலிக்குத்தான் அந்த ஆட்சி செல்ல வேண்டும்.
அபூபக்கர் உமர் போன்றவர்கள் எல்லாம் இந்த ஆட்சியை பறித்து அவர்கள் மோசடி செய்து சமூகத்தில் ஆட்சி நடத்தியவர்கள் என்ற கருத்தை மக்களுக்கு மத்தியில் தோற்றுவித்து ஹஜ்ரத் அலி அவர்கள் மீதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தவர்களாக நாம் கணிக்கக்கூடிய ஆல் பைத் என்று சொல்லக்கூடியவர்கள் மீதும் மிக பெரும் ஒரு மோகத்தை உருவாக்கி எங்களுடைய ஈமானுக்கு வேட்டு வைத்தார்கள். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எல்லோருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு சிலர்களை தவிர எல்லோருமே காஃபிர்களாக மாறிவிட்டார்கள் என்ற அளவுக்கு ஷியாக்கள் சிந்தனை கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துடைய சொல்றேன் சகோதரர்களே, அண்மையில் நடந்த ஒரு சம்பவம். நான் நினைக்கிறேன் ஒரு 8 வருடத்துக்கு முன்னால் மதீனா பள்ளிவாசலில் நாம் அமர்ந்திருந்த போது ஒரு சந்தர்ப்பத்தில் நானே உட்கார்ந்து இருந்து குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்த போது அங்கு ஒரு வெளிநாட்டவர் வந்திருந்தார். பக்கத்தில் இருந்து பேசினார், நானும் பேசினேன். அவர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் சில நாடுகளை சொல்லி பார்த்தேன், அவருக்கு தெரியாது, எனக்கு விளங்கவில்லை. இந்த நாடா, சிரியாவா, ஜோர்டானா அப்படின்னு சில நாடுகளை சொல்லி பார்த்தா இல்ல ஒன்றும் இல்ல. அப்ப சரி, ஏன் இந்த பிரச்சனை, நீயே சொன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நீயே நாட்டை சொல்லி கேட்ட போது நான் ஈரான், நான் ஷியா அப்படின்னு பகிரங்கமாகவே சொன்னார். அப்போது பேசிக் கொண்டிருக்கும் போது நான் கேட்டேன், நீங்கள் சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்களை காஃபிர்கள், வழிகட்டவர்கள் என்று சொல்கிறீர்களே, என்ன காரணம்? அதற்கு சகோதரர்களே மிக தெளிவாக மிக பகிரங்கமாக, ஆம், நாம் அவர்களை வழிகேடர்களாகவும் காவிர்களாகவும் கருதுகிறோம் அப்படின்னு அவர் பச்சையா சொன்னார். சுப்ஹானல்லாஹ். ஏன், என்ன காரணம்? அதுக்கு அவர் என்ன நியாயம் சொல்றாருன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும் போது அவர்கள் எல்லாரும் நல்ல வழியில தான் இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் மூத்தான போது என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவங்க எல்லாம் வழிகேட்டுல போயிட்டாங்க. சரி, அதுக்கு என்ன ஆதாரம், எதை அடிப்படையா வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம். ஒரு ஹதீஸ சொன்னார். உண்மையில் ஆச்சரியமாக இருந்தது. அன்றுதான் நான் முதல் தடவையாக அந்த ஹதீஸை கேள்விப்பட்டேன். சொன்னார்,